வணக்கம், என் பெயர் தத்த. புரு தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் மருந்துகளை எடுத்துக் கொண்டாலும் கிரியேட்டினைன் மற்றும் யூரியா அளவுகள் ஏன் அதிகரித்து வருகின்றன என்பதை பற்றி பேசப் போகிறோம். கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவு அதிகரிப்பது நோயாளியை மிகுந்த மன அழுத்தத்தில் ஆழ்த்துகிறது. ஏனெனில் இப்படியே அளவு அதிகரித்துக் கொண்டே சென்றால் ஒரு நாள் டயாலிசிஸ் அல்லது மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் போது அது நிச்சயம் வரும் என்பது அவருக்கு தெரியும். எனவே இன்று இந்த சிக்கலை ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். இது ஏன் நிகழ்கிறது, என்ன காரணத்திற்காக? சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் 80 பேர் இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு நோயாளிகள் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு பிரச்சனை இருந்தால் அது நம் முழு உடலையும் மோசமாக பாதிக்கிறது. சிறுநீரகமும் அதில் ஒன்று. சிறுநீரகம் மிகவும் மென்மையானது, ஏனெனில் அது முழு உடலின் இரத்தத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும். எனவே சிறுநீரகத்தின் உள்ளே இரத்தம் வடிகட்டச் செல்லும் போது அதை மிகச் சிறிய நுண்குழாய்களாக பிரிக்க வேண்டும். இரத்தத்தை சுத்தம் செய்யும் சிறுநீரகத்தின் உள்ளே உள்ள நெஃப்ரான்கள் மிகச் சிறியவை. எனவே அவர்களுக்கு கிடைக்கும் இரத்த விநியோகமும் மிகவும் நன்றாக உள்ளது. இது நமது தலைமுடியை விட 1/3 பங்கு மெல்லியதாக இருக்கும். ஒரு நெஃப்ரானின் இரத்த வழங்கல் மிகவும் நன்றாக இருப்பதாக இப்போது நீங்கள் கற்பனை செய்யலாம். இதன் காரணமாக அது மிகவும் மென்மையாகிறது. எனவே உங்களுக்கு இரத்த அழுத்தம் அல்லது நீரிழிவு நோய் இருந்தால் இரத்த வழங்கல் சேதமடைய தொடங்குகிறது. இதன் விளைவு என்ன? சிறுநீரகத்தின் செயல்பாட்டு திறன் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இப்போது நீங்கள் அலோபதி மருந்தை எடுத்துக்கொண்டால் அந்த மருந்தை உட்கொண்ட பிறகும் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் உயர் இரத்த அழுத்தம் உங்கள் சிறுநீரகங்களை சேதப்படுத்தும். சேதம் தொடரும் போது சிறுநீரகங்களின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதேபோல் நீங்கள் நீரிழிவு நோயாளியாக இருந்தால் நீங்கள் இன்சுலின் அல்லது மருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள், ஆனால் இன்னும் உங்கள் சர்க்கரை அளவு 200 வரை செல்கிறது. இப்போது நாம் பார்ப்பது என்னவென்றால், இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை மருந்தை சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டாலும் நமது சிறுநீரகங்களின் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை. அலோபதி மருந்துகள், உங்கள் மருத்துவ கோப்பை பார்த்தால் உங்களுக்கு பிபி மருந்து, சர்க்கரை மருந்து, கொலஸ்ட்ரால் மருந்து, வைட்டமின் டி, கால்சியம், பாஸ்பரஸ் பைண்டர், பொட்டாசியம் பைண்டர் ஆகியவை கிடைக்கும். ஆனால் கட்டுப்படுத்த எந்த மருந்தும் இல்லை. சிறுநீரகங்கள். இதன் காரணமாக சிறுநீரகம் மற்றும் யூரியாவின் அளவும் அதிகரிக்கிறது. எனவே பிபி, சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடாது என்பதற்கும் அலோபதி மருத்துவத்தில் சிறுநீரக மருந்து இருக்கக்கூடாது என்பதற்கும் இவை 2 முக்கிய காரணங்கள். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிபி மருந்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்தால், ஆனால் இன்னும் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால், உங்கள் முதல் முன்னுரிமை உங்கள் இரத்த அழுத்தத்தை எல்லா விலையிலும் கட்டுக்குள் கொண்டு வருவதாகும். பல நோயாளிகள் தங்கள் இரத்த அழுத்தம் நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள், ஆனால் இவ்வளவு இரத்த அழுத்தம் உள்ளது என்று நாங்கள் கேட்கிறோம். 130/90. ஐயா, இதெல்லாம் சாதாரணம். எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், 120க்கு 80 மிமி எஸ்ஜி, இது 12,080 பிபி என்று கேள்விப்படும் போது, இது ஆரோக்கியமான நபர்களின் சராசரி இரத்த அழுத்தம். அதாவது 100 பேர் கொண்ட குழுவை உருவாக்கினால் எல்லோரும் பரிபூரண ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இவற்றின் இயல்பான இரத்த அழுத்தம் 120க்கு 80 மிமி ஏன் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக மாறும்போது நீங்கள் அந்த குழுவிற்கு செல்ல முடியுமா? இல்லை, உன்னால் முடியாது. அதனால்தான் இந்த சாதாரண இரத்த அழுத்தம் உங்களுக்கு பொருந்தாது. உங்கள் இரத்த அழுத்தத்தை சற்று குறைவாக வைத்திருக்க வேண்டும். அதாவது டயஸ்டாலிக் அளவை 80க்கு கீழ் 7075 ஆக வைத்திருக்க வேண்டும். இதனால் என்ன பலன்? இதன் நன்மை என்னவென்றால், இரத்த அழுத்தம் காரணமாக சிறுநீரகம் அதிக சேதத்தை சந்திக்காது. ஏனெனில் பிபி சற்று குறைவாக உள்ளது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உடல் சுகமாக இயங்குகிறது. தலைச்சுற்றல் இல்லை, பலவீனம் இல்லை. இப்போது இதை நாம் நீண்ட காலத்திற்கு பராமரித்தால் உங்கள் சிறுநீரகம் இரத்த அழுத்தத்தால் அதிக பாதிப்பை சந்திக்காது என்பது உறுதியாகிறது. அதேபோல் நீரிழிவு. 200, 250, 300 என்ற மருந்துகளை எடுத்துக்கொண்ட பிறகும் உங்கள் இரத்த சர்க்கரை அதிகரித்தால், உணவை சாப்பிட்ட பிறகு இரத்த சர்க்கரையில் இந்த சிறிய அதிகரிப்பு, இது கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் சிறிது நேரம் இரத்த சர்க்கரை அதிகரிப்பு உங்கள் சிறுநீரகங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் என்பதை குறைவாவது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். மேலும் நமது இயல்பான மதிப்புகளை விட சற்று கீழே. இப்போது சர்க்கரை பற்றி பேசலாம். எனவே உங்கள் சர்க்கரை அளவை 180க்கும் குறைவாக வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும். அது உங்கள் உண்ணாவிரதமாக இருந்தாலும் சரி, உங்கள் இரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பகலில் பரிசோதித்தாலும் சரி, நாங்கள் அதை தோராயமாக செய்கிறோம். அதுவும் 180க்கும் குறைவாக இருக்க வேண்டும். இதற்காக இன்சுலின் யூனிட்டை அதிகரிக்க வேண்டுமா, அதில் உங்கள் மருந்தை அதிகரிக்க வேண்டுமா என்பது முக்கியமல்ல. உங்கள் சிறுநீரகத்தை நீங்கள் காப்பாற்ற விரும்பினால்
நோயின் இந்த வேரை நீங்கள் என்ன விலை கொடுத்தாவது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். மருந்து சாப்பிட்ட பிறகும் உணவு கிடைக்காததால், மருந்து பற்றாக்குறையால் அதை கட்டுப்படுத்த முடியாத நோயாளிகளின் சிறுநீரக அளவு, யூரியாவின் அளவு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எனவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா, என்னிடம் மருத்துவர்கள் குழு உள்ளது. நீங்கள் அவர்களுடன் பேசலாம். அவர்கள் உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உங்களுக்கு உதவுவார்கள். எங்களுக்கு இது தேவைப்பட்டால், உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு மருந்துகளை அதிகரிக்க வேண்டியது அவசியம், உங்கள் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை. எனவே இது அடிப்படை. இதை புரிந்து கொள்வது கடினம் அல்ல. இப்போது கொஞ்சம் கடினமான தலைப்புக்கு வருவோம். சிறுநீரகம் அல்லது உடலில் உள்ள செல்கள் எங்காவது இறந்துவிட்டால் அவை என்ன செய்கின்றன? அவர்கள் தங்கள் கூட்டாளியையும் கொன்று கொண்டே இருக்கிறார்கள். இதன் காரணமாக அனைத்து நாட்பட்ட சிறுநீரக நோயாளிகளுக்கும் உங்கள் நோய் தன்னைத்தானே முன்னேற்றமடையச் செய்யும் நோய் என்று கூறப்படுகிறது. அதாவது இது தானாகவே ஏற்படும் ஒரு நோய். உங்கள் பிபி மற்றும் நீரிழிவு நன்றாக இருந்தாலும் உங்கள் சிறுநீரக பிரச்சினை தொடர்ந்து முன்னேறுகிறது. ஏனென்றால் இப்போது என் பக்கத்து வீட்டுக்காரர் நன்றாக இருக்கிறார். அவருக்கு ஏதோ நடந்தது, எனவே நல்லது அல்லது கெட்டது எனக்கும் நடக்கிறது. அவருக்கு இழப்பு ஏற்பட்டால் நானும் நிறைய கஷ்டப்பட ஆரம்பிக்கிறேன். அவரது இழப்பு எனக்கு செல்லும்போது அது முன்னோக்கி நகரத் தொடங்குகிறது. ஏனென்றால் என்ன நடக்கிறது என்றால், செல்கள் ஒன்றாக ஒட்டிக்கொண்டுள்ளன. எனவே நீங்கள் படத்தில் பார்க்கிறீர்கள், இந்த செல்கள் செங்கற்களை போல ஒன்றாக ஒட்டப்பட்டுள்ளன. இப்போது இங்கு இரத்த விநியோகம் வெகு தொலைவில் உள்ளது. இப்போது இரத்த விநியோகத்தில் வரும் உணவு மற்றும் ஆக்சிஜன், அது எப்படி செல்களுக்கு செல்கிறது? நீங்கள் எப்போதாவது அதை பற்றி யோசிக்கிறீர்களா? நான் உங்களுக்கு உதாரணம். இரத்த விநியோகத்திற்கு அருகில் உள்ள செல்கள் அதை நேரடியாக எடுத்துக்கொள்கின்றன. தொலைவில் உள்ள செல்கள், அவற்றில் என்ன நடக்கிறது என்றால், அடுத்த செல்லை கடந்து செல்கிறது. நாம் பாஸ் அண்ட் பாஸ் விளையாட்டை விளையாடியது போலவே, பாஸ் மற்றும் பாஸ் உணவு மற்றும் கழிவுப் பொருட்களின் செல்களுக்கு இடையில் செல்கிறது. கழிவுப் பொருட்களும் உள்ளன. அவர்கள் அதை அங்கிருந்து எடுத்து இரத்த விநியோகத்தில் வைப்பார்கள். அங்கிருந்து உணவை எடுத்து அனைத்து உயிரணுக்களுக்கும் விநியோகிப்பார்கள். இப்போது நீங்கள் நினைக்கிறீர்கள், சாலையின் நடுவில் எங்காவது ஒரு செல் சேதமடைந்தால் என்ன நடக்கும்? உணவு விநியோக சங்கிலி பாதிக்கப்படும். உணவு விநியோக சங்கிலி தொந்தரவு செய்யப்படுகிறது. ஆக்சிஜன் வழங்கல் தொந்தரவு செய்யப்படுகிறது. இதனால் அங்குள்ள செல்களும் பலவீனமடைய தொடங்குகின்றன. இதன் விளைவாக நாம் எதை பார்க்கிறோம்? நோய் முன்னோக்கி நகரத் தொடங்கியது என்று. எனவே இது போன்ற வழக்குகளில் நமது பங்கு என்ன? நாம் தான் முதல்ல இருக்கணும். இப்போது நமது செல்கள் இறந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் ஆய்வோம். இதனால் சரியான ஆக்சிஜன் இல்லாததால், சரியான உணவு விநியோக சங்கிலி இல்லாததால் நாம் உடலில் கூடுதல் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை வைக்க வேண்டும். இதன் காரணமாக உருவாகும் குறைபாடு குறைக்கப்படலாம். அதனால் என்ன நடக்கிறது என்றால், நோய் மந்தமாகிறது. அது முன்னோக்கி நகர்வதை நிறுத்துகிறது. அதன் விளைவை நாம் காண முடிகிறது. உங்கள் கிரியேட்டினின் அளவு 4 ஆக இருந்தால் அது நீண்ட காலத்திற்கு 4 ஆக இருக்கும். ஆனால் சாப்பிடுவதை நிறுத்துவதன் மூலம் இது நடக்காது. ஏனென்றால் வரும் அனைத்து நோயாளிகளும் 50 நோயாளிகள் அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள்? கிரியேட்டினை குறைக்க அவர்கள் சாப்பிடுவதை நிறுத்துகிறார்கள், அல்லது உணவை வேக வைக்கிறார்கள், அல்லது பழ உணவில் இருக்கிறார்கள். ஏனெனில் சில இயற்கை மருத்துவர்கள் நீங்கள் பழ உணவில் இருக்க வேண்டும் என்று கூறினர். இது மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாகும். ஏனெனில் புரோட்டீன் உடலுக்குள் செல்லாது. இப்போது நம்மால் ஆன உடல், நீங்கள் பார்க்கும் நகங்கள், கண்கள், முடி, இவை அனைத்தும் புரதத்தால் ஆனவை. நீங்கள் செல்லுக்கு வலிமை கொடுக்க விரும்பினால், உடலில் உள்ள என்சைம்கள், உருவாக வேண்டிய ஹார்மோன்கள், இவை அனைத்தும் புரதத்தால் ஆனவை. நமது ஹீமோகுளோபின், நமது இரத்தமும் புரதத்தால் ஆனது. எனவே எந்த காரணத்திற்காகவும் எந்த மருத்துவரும் எந்த நோயாளியும் சாப்பிடுவதை நிறுத்தினால், இந்த உணவு உடல் உயிர் வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லாத அளவுக்கு குறைக்கப்படுகிறது. அதனால் உடலில் குறைபாடுகள் உருவாக ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் பார்க்கும் முதல் குறைபாடு என்னவென்றால், உங்கள் கால்கள் வியர்க்கத் தொடங்குகின்றன. தொடங்கிவிட்டது. ஏனெனில் இரத்தத்தில் உள்ள புரதமான அல்புமின் உருவாக முடியாது. ஏனென்றால் நாம் அதை உணவில் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் நாம் அதை சிறுநீரில் இருந்து வெளியேற்றுகிறோம். அப்படியானால் உடலில் என்ன நடந்தது? நிகர இழப்பு. நாங்கள் சாப்பிடவில்லை, அகற்றிக்கொண்டே இருந்தோம். எனவே உடலில் புரதத்தின் குறைபாடு உருவாகத் தொடங்குகிறது. இப்போது இரத்தத்தை தடிமனாக வைத்திருக்க இரத்தத்தில் 2 விஷயங்கள் உள்ளன. முதலாவது புரதம், இரண்டாவது கொலஸ்ட்ரால். இப்போது புரதம் குறையத் தொடங்கும் போது இரத்தம் மெல்லியதாக மாறத் தொடங்குகிறது. இப்போது இரத்தம் பாதம் வரை சென்றுவிட்டது. ஆனால் அது மீண்டும் எழும்போது இரத்தத்தில் உள்ள திரவம் அதிலிருந்து பிரிகிறது. ஏனெனில் நமது நரம்புகள், தமனிகள் பிளாஸ்டிக்கால் ஆனவை அல்ல, அவை செல்களால் ஆனவை. எனவே செல்கள் ஒன்றாக ஒட்டிக்கொள்ளும் போது அவற்றில் சிறிய துளைகள் உள்ளன. அதனால் அதிலிருந்து தண்ணீர் வெளியேறுகிறது. உங்கள் வீட்டில் எப்போதாவது ஆரஞ்சு ஜூஸ் தெளித்திருந்தால்
ஆரஞ்சு ஜூஸை எடுத்து இப்படி தெளிக்கிறீர்கள். ஹீமோகுளோபினும் புரதத்தால் ஆனது. நமது அறிவியலில் 5 மற்றும் 6 ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கூட இரத்தம் தயாரிக்க புரதம், இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலம் மற்றும் பி12 தேவை என்பது தெரியும். உணவில் இனத்தையும் சாப்பிடுவதை நிறுத்திப்போம். எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால், இரத்தத்தின் பற்றாக்குறை மிக விரைவாக வரத் தொடங்குகிறது. ஒவ்வொரு சிறுநீரக நோயாளிக்கும் இரத்த பற்றாக்குறை உள்ளது. ஆனால் உணவு சாப்பிடுவதை நிறுத்தும் நோயாளிகள், அவர்கள் அதை மிகவும் இறுக்கமாக செய்கிறார்கள். அவர்கள் நிறைய பார்க்கிறார்கள். நாம் எத்தனை ஊசி போட்டாலும் அப்படிப்பட்ட நோயாளிகளின் இரத்தம் உருவாகாது. நாம் அவற்றை உணவில் வைக்காதவரை அவற்றின் இரத்தம் உருவாகாது. எனவே நாம் ஒருபோதும் இதை செய்யக்கூடாது. நாம் நிறைய உணவு சாப்பிட வேண்டும். ஏனெனில் இது சிக்கல்களை அதிகரிக்கிறது. வீக்கம் வந்துவிட்டது, இரத்தம் அதிகரிக்கவில்லை. மற்றும் கெட்டனின், இது கீட்டானின் குறைக்கும் என்று இப்போது கேள்விப்படுகிறோம். அதை பற்றி ஒரு பேசலாம். கெட்டானின் நம் உடலில் நமது தசைகளில் உருவாகிறது. எனவே நாம் உணவை அதிகம் குறைத்தால் புரதத்தை உட்கொள்ள மாட்டோம். நாம் உணவை மிகவும் இறுக்கமாக வைத்தால் என்ன நடக்கிறது என்றால், நம் உணவு உட்கொள்ளல் குறைகிறது. நாம் மிக குறைந்த உணவை உண்ணத் தொடங்குகிறோம். உணவை பார்க்கும்போது எனக்கு வாந்தி வருகிறது. நோயாளிக்கு கிட்டத்தட்ட நாள் முழுவதும் காய்ச்சல் ஏற்படத் தொடங்குகிறது. இப்போது என்ன நடக்கிறது என்றால், உடலின் எடை குறையத் தொடங்குகிறது. முன்பு உடல் 80 கிலோ என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மாதத்துக்கு பிறகு இது 75 கிலோவாக மாறும். 5 கிலோ எடை எங்கிருந்து வந்தது? இப்போது நம் தசைகளின் எடை குறையும் போது நிறை இனம் குறைகிறது. எனவே வெகுஜன இனங்கள் குறைவாக இருக்கும்போது அது குறைந்த கெட்டானை உருவாக்கும். எனவே உங்கள் அறிக்கைகளில் என்ன நடக்கிறது என்றால், ஒவ்வொரு 5 கிலோவும் கெட்டனின் சுமார் அரை புள்ளியிலிருந்து 1 புள்ளிக்கு குறைகிறது. இன்று உங்களுக்கு 40 வயதாகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 40 வருஷத்துக்கு இப்படியே சாப்பாடு போட முடியுமா? ஏனெனில் இந்த நோய் முடிவுக்கு வராது. இந்த நோய் உங்களுடன் இருக்கும். உணவு சாப்பிடாமல் இருந்தால் உடலின் மற்ற பகுதிகள் நிச்சயம் கெட்டுவிடும். உங்கள் உடல் உங்களை ஆதரிக்க வேண்டிய 2030 ஆண்டுகள். இது அடுத்த 23 ஆண்டுகளில் முடிவடையும். நோயுற்ற சிறுநீரகத்திற்கு உணவு கிடைக்கவில்லை. சிறுநீரகத்தில் உள்ள செல்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் சாப்பிடவே இல்லை. எனவே அது வேகமாக இறக்கத் தொடங்குகிறது. இதில் என்ன நடக்கிறது என்றால், கெட்டனின் நிலை இது முதல் 2 மாதங்களில் குறைந்தது. கெட்டனின் அளவு 4 என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் உணவை மிகவும் இறுக்கமாக செய்தீர்கள். 2.53 ஆக குறைந்தது. ஆனால் இப்போது அது 4 இல் நிற்காது. இப்போது அது நேராக 89 நிலைக்கு செல்லும். ஏனென்றால் உடலில் எதுவுமே எஞ்சி இருக்கவில்லை. இப்போது நீங்கள் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று மருத்துவர் உங்களுக்கு சொல்வார். இப்போது டயாலிசிஸ் செய்யும் மருத்துவரிடம் செல்லும்போது, நான் அதை எப்படி செய்ய முடியும் என்று மருத்துவர் கூறுவர். உடம்பில் பலம் இல்லை. உங்கள் உடலில் ரத்தம் இல்லை. உடம்பில் நீர் இருக்கிறது. எனவே இதுபோன்ற சிக்கல்களை நாம் உருவாக்க வேண்டியதில்லை. நீங்கள் சரியான உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மருத்துவர்களுக்கும் இந்த வித்தை தெரியும். உங்களுக்கு தெரியாது. எக்காரணம் கொண்டும் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டியதில்லை. நாம் உணவு உண்பதை முற்றிலுமாக நிறுத்தினால் அப்போது நம் உடல் உயிர் வாழ முடியாது. இன்று உங்களுக்கு 40 வயது என்றால், அடுத்த 40 ஆண்டுகளுக்கு நீங்கள் உண்ணும் உணவை வைத்து உங்களால் வாழ முடியாது. மாற்று திட்டம் போட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். உங்கள் உடல் பலவீனமாக இருக்கும். மேலும் பிரச்சினைகள் ஏற்படும். இப்போது 2 நோயாளிகளை கற்பனை செய்து பாருங்கள். 23 மாதங்களாக உணவு சாப்பிடுவதை நிறுத்திய ஒரு நோயாளி. முன்பு அவர் நன்றாக இருந்தார். ஆனால் அவரது கிரியேட்டினின் அளவு சற்று அதிகமாக இருந்தது. இப்போது அவரது கிரியேட்டினின் அளவு குறைவாக உள்ளது. ஆனால் அவர் உணவு சாப்பிட முடியாமல் பட்டியலிட்டு இருந்து முடிந்தது. 2வது நோயாளி. அவரது கிரியேட்டினின் அளவு இருந்தது. இன்றும் அதே நிலைதான். ஆனால் நோயாளி முழுமையாக சுறுசுறுப்பாக இருக்கிறார். உங்களை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் என்ன நிபந்தனை எடுக்க விரும்புகிறீர்கள்? உங்கள் வாழ்நாள் முழுவதையும் படுக்கையில் கழிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், பின்னர் நீங்கள் அதை செய்ய முடியும். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு நல்ல நோயாளி புரிந்து கொள்கிறார். இதுதான் என் பிரச்சனை. நான் என் வாழ்நாள் முழுவதும் செல்ல வேண்டும். நான் நிறுத்த விரும்பவில்லை. நான் சாப்பிடுவதை நிறுத்தினால் என் உறுப்புகள் மோசமடையும். உடலில் பலவீனம் ஏற்படும். எனக்கு அது வேண்டாம். முழு சிறுநீரகமும் சேதமடைந்தாலும் கூட உங்களுக்கு மாற்று வழிகள் உள்ளன. டயாலிசிஸ், மாற்று அறுவை சிகிச்சை. நான் ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நான் நிறுத்த விரும்பவில்லை. எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு வேறு வழி இல்லை. எனவே சாப்பிடுவது மிகவும் முக்கியம்.
2 பெரிய விஷயங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். 1 மருந்து சாப்பிட்ட பிறகும் கிரியேட்டினின் அதிகரிக்கிறது. 2 கிரியேட்டினின் இவ்வாறு கூறுகிறது மற்றும் அதிகரிக்கிறது. 3 கிரியேட்டினின் இவ்வாறு கூறுகிறது மற்றும் அதிகரிக்கிறது. 4 கிரியேட்டினின் இவ்வாறு கூறுகிறது மற்றும் அதிகரிக்கிறது. 5 கிரியேட்டினின் இவ்வாறு குறைகிறது மற்றும் அதிகரிக்கிறது. மேலும் இது அதிக நேரம் எடுக்காது. இது 23 மாதங்களில் நடக்கும். எனவே மீண்டும் நாம் தலைப்புக்கு வருவோம். மருந்துகளை எடுத்துக்கொண்ட பிறகும் கிரியேட்டினின் ஏன் அதிகரிக்கிறது? மருந்துகளை எடுத்துக்கொண்ட பிறகும் கிரியேட்டினின் ஏன் அதிகரிக்கிறது? பிபி ஒரு சர்க்கரை கட்டுப்படுத்தி அல்ல. பிபி ஒரு சர்க்கரை கட்டுப்படுத்தி அல்ல. நாம் அதை கட்டுக்குள் கொண்டு வந்தால் செல்ல வேண்டிய பாதை என்ன? எனவே நீங்கள் உங்கள் சிறுநீரகங்களை புரிந்து கொள்கிறீர்கள். சிறுநீரகங்களுக்கு பலம் கொடுக்க வேண்டும். ஒழுங்காக சாப்பிட வேண்டும். அதனால் சரியான ஊட்டச்சத்து கிடைக்கும். அதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் புரிந்து மருந்து சாப்பிட்ட பிறகும் சிறுநீரக நோயாளிகளுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுவது ஏன்? இந்த சிக்கலை எவ்வாறு குறிப்பது என்பதை அடுத்த வீடியோவில் விவாதிப்போம். 2வது விஷயம், சாப்பிடுவதை நிறுத்த வேண்டாம். நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்தினால் சிக்கல்கள் அதிகரிக்கும். 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்கு சாப்பிடுவதை நிறுத்தி சிறுநீரக அளவை குறைத்த நோயாளிகள் அவர்களின் அளவு மீண்டும் அதிகரிக்கிறது. ஆனால் இப்போது அவர்களுக்கு அதிக பிரச்சனைகள் உள்ளன. இது ஏன் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், நீங்கள் ஏதாவது கேட்க விரும்பினால், அங்கு மருத்துவர்கள் உள்ளனர். நீங்கள் அவர்களுடன் பேசலாம். அவர்களிடம் கேட்கலாம். அவர்களின் ஆலோசனையை நீங்கள் கேட்கலாம். அவர்கள் உங்களுக்கு முழுமையாக உதவுவார்கள். இத்துடன் நான் உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை குட்பை.